ஆரம்பத்தில் இருந்தே அஜித்தின் ஏகே 62 படத்தில் பல சிக்கல்கள் இருந்து வருகிறது. முதலில் விக்னேஷ் சிவன் இந்த படத்தின் இயக்குனர் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் அதிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு மகிழ் திருமேனி இந்த படத்தில் ஒப்பந்தமாகியிருக்கிறார். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்கிறார். அதன்படி அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி விடாமுயற்சி என்ற டைட்டிலுடன் லைக்கா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. விடாமுயற்சி அறிவிப்பு வெளியாகி ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரவில்லை. இதனிடையே அஜித்குமார் பரஸ்பர மரியாதை பயணத்தில் மிகவும் பிஸியாக இறங்கிவிட்டார். ஏற்கனவே இந்த பயணத்தில் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களையும் பூடான், நேபாள் ஆகிய நாடுகளையும் பைக்கில் சுற்றிவிட்டு சென்னை திரும்பிவிட்டார். அதன் பின் விடாமுயற்சி திரைப்படத்தின் பணிகள் முடிந்த பிறகு அஜித் தனது பரஸ்பர மரியாதை பயணத்தை மீண்டும் தொடங்கவுள்ளார் என்ற அறிவிப்பு வெளிவந்தது. இதனிடையே ஏகே மோட்டோ ரைடு என்ற பெயரில் ஒரு பைக் சுற்றுலா நிறுவனத்தை அஜித்குமார் தொடங்கவுள்ளார் என்ற அறிவிப்பும் வெளிவந்தது. இவ்வாறு அஜித்தின் பைக் சுற்றுலா குறித்த அறிவிப்புகளை தொடர்ந்து வெளிவருகிறதே தவிர விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு குறித்த அறிவிப்பு வெளிவரவே இல்லை. மேலும் போதாக்குறைக்கு லைக்கா நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதனால் பண பிரச்சினை காரணமாக படப்பிடிப்பு தொடங்காமல் இருக்கிறது. இந்த நேரத்தில் விடாமுயற்சி படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் கைப்பற்ற முயற்சி செய்து வருகிறதா? ஆனால் ஏற்கனவே லைக்கா விடாமுயற்சி படத்தில் நடிக்க அஜித்துக்கு 105 கோடி சம்பளம் பேசியிருந்தனர். இப்போது சத்யஜோதி பிலிம்ஸ் அஜித்துக்கு 90 கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அஜித் இந்த சம்பளத்துக்கு ஒத்து வந்தால் மட்டுமே சத்யஜோதி பிலிம்ஸ் அடுத்தகட்ட நடவடிக்கையை எடுக்கும். இல்லையென்றால் லைக்கா வரும் வரை காத்திருக்க வேண்டும். லைக்காவுக்காக காத்திருந்தால் இன்னும் பல மாதம் விடாமுயற்சி படம் இழுத்தடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தற்போது அஜித்தின் கையில்தான் எல்லாமே இருக்கிறது.